ஹாய் ட்ரேடர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது ஏஜேகே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் தமிழ். நான் உங்கள் ஏஜேகே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீக் பார்த்த மாதிரியே கரன்சி இண்டெக்ஸ். ஸோ 8 கரன்சி பேரோட மூவ் நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். ஓகே ட்ரேடர்ஸ், இதுதான் இப்போது நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க 8 கரன்சி பேரோட சார்ட். இது வந்து DXY யூரோ எல்லாமே ஷார்ட் ஃபார்மில் போட்டிருக்கேன் அந்தந்த கரன்சி பேரோடது. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவ் ஆகிற பட்சத்தில் டாலரும் யூரோவும் ஒரு முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. மேபி இன்றைக்கி ரீடெஸ்ட் எடுத்து யூரோ மேலே போனால் டாலர் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாலர் வந்து இங்கே ரீடெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் ஆகுனா இந்த 200 வரைக்கும் வரும். இந்த 200 பிரேக் பண்ணுற பட்சத்தில் திரும்ப அப் போயிட்டு திரும்ப 93 போகலாம். ஸோ 93 தான் எங்களோட மேக்ஸிமம் வந்து அப்பா இது வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. ஸோ டாலரோட ஃபுல் அப் ட்ரெண்ட் ஆகணும்னா இந்த 93 பிரேக் ஆகினா தான் அதோட ஃபுல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாலர் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்ட்ராங் ஆகுதா இல்லை இன்னும் டவுன் ஆகுதான்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து நியூசிலாந்து டாலர் பார்த்திங்கன்னா நியூசிலாந்து வந்து ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது. மேபி இது 4 hour சார்ட். ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி கேப் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ டேயில் நான் முதல்ல பார்த்தபோது டேயில் வந்து ஒரு கேப் இருக்குது. ஸோ 8 EMA கேப் ட்ரேட். ஸோ இந்த 8 EMA வந்து கேனில் விட்டு ரொம்ப விலகி இருக்குது. ஸோ 8 EMA கேப் இருக்குது. ஸோ மேபி நியூசிலாண்டோட நெக்ஸ்ட் வீக் லேஸாக இங்கேருந்து ரீடெஸ்ட் எடுத்து இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸோட டச் பண்ணி திரும்ப வந்து ஃபுல்லாக அப் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. 4 hour டைம் ஃப்ரேமில் இது வந்து ரிட்டர்ன் ஆகி திரும்ப அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஹவெவர் ரீடெஸ்ட் எடுக்க வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப் சைடு நியூசிலாந்து பை சைட் போகிறது வந்து பெட்டராக இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஆஸ்திரேலியன் டாலர் வந்து ஒரு சூப்பரான ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்கான மொமெண்டமில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்து அழகாக கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே ஒரு கேப் விழுந்திருக்கு. ஸோ 1 டேயில் பார்த்தா நல்லா புரியும். ஸோ இன்னைக்கு இந்த கேப் வந்து பெரிய கேப்பாக கன்சிடர் பண்ண முடியாது. அந்த 4 hour கேப் வந்து அது க்ளோஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து டேயோட 200 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாகவே இருக்குது. இட் மீன்ஸ் 4 hourல இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் கிட்ட வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஆட் பேர் வந்து நீங்கள் பை போகலாம். ஆட் வந்து பை சைட். நீங்கள் ஜிபிபி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் எங்களோட 50 EMA 200 EMA ஸோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பெரிய சப்போர்ட்டில் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இது ஒரு டீசெண்டிங் லெவல், ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்றில் வந்து சப்போர்ட்டில் வந்து திரும்ப வந்து மேலே போயிட்டு 50 வந்து பிரேக் ஆகி மேலே போக முடியாமல் திரும்ப வந்து அந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ஸோ இந்த 50-200 இது வந்து ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு ட்ரேட் போகிறோன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் இது ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி இங்கே ரீடெஸ்ட் எடுத்தால் இது வரைக்கும் ஒரு ஜிபிபி செல்லை நோக்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை அப்படி இல்லைன்னா இந்த 200 பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்து அப் போகணும். ஸோ இன்பிட்வீன் இந்த கேப்பில் நான் வந்து ஜிபிபியை வந்து ட்ரேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணி கொள்வது பெட்டர்னு தோணுது. ஏன்னா இந்த பேர் இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் மார்க்கெட் வந்து ரொம்பவே வந்து ஒரு சின்ன அக்குமுலேஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ ட்ரேட் இந்த ஜிபிபி பேரில் போகும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்டாப் லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் இது ரெண்டில் ஏதாவது ஒரு பிரேக் அவுட் நடக்கும் பட்சத்தில் ஜிபிபிஆருக்கு போகலாம். அப்படி இல்லாட்டி ஜிபிபிஆர் வந்து விலகி இருக்கிறதே பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்தது எங்களோட ஜேபிஒய் ஒரு பெரிய புலி பேர் இது. ஸோ ஆல்மோஸ்ட் கீழே உள்ள சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனுக்கு அழகாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 candlestick 4 hour 2 candlestick இதை தாண்டி ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக டவுன் 602க்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட். பட் இங்கே 1 2 3 சப்போர்ட் இருக்குது. ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரிவர்ஸ் ஆகி அப் சைட் போகணும்னு பிளான் பண்ணால் இந்த 200க்கு மேலே பிரேக் க்ளோஸ் எடுத்தால் வந்து ஜிபிபியை வந்து பை சைடு எங்களுக்கு யோசிக்கலாம். ஜிபிபி கரன்சி வந்து பை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லை இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனுக்கு கீழே வந்து ஜிபிபி செல் தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இது மோஸ்ட் ப்ராபபிளி செல்லாக தான் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஓப்பனாகவே ஒரு டூ கேண்டில்ஸ் மேபி ஒரு 8 hours 12 hours. ஸோ மண்டே மார்னிங்
ஃபுல் டே நீங்கள் வந்து ஜிபிபி வேறு வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த சைடுக்கு வந்து அது பிரேக் ஆகுதுன்னு பார்த்து அந்த பக்கம் போனீங்கன்னா பாசிபிளாக இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து அட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ ஏயுடி ஜேபிஒய் வந்து பை எடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ பை எடுத்தால் ஒரு ஸ்ட்ராங் கரன்சினால அந்த பேரில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். அடுத்தது கேட் வந்து ஆல்மோஸ்ட் அது வந்து ஜிபிபி மாதிரி தான் ஒரு சின்ன அக்குமுலேஷனுக்குள்ளே இருக்குது. லாஸ்ட் வீக் இந்த இடத்துல இருந்துச்சு, இந்த வீக் இங்கே தான் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் எதிர்பார்த்தேன் வந்து ப்ராபபிளி வந்து இது வந்து இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸ் வந்து ரீச் பண்ணணும்னு. ஸோ இன்னும் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டே இருக்குது. பிகாஸ் ஆயில் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகுது, அதுக்கப்புறம் வீக் ஆகிறதுனால இது இந்த ஜோன்லேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. பட் ஆயில் க்ரூடில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ க்ரூட் வந்து ஒரு டேயில் வந்து ஒரு பெரிய 200லேயும் சப்போர்ட்லேயும் இருக்குது. மேபி க்ரூட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ கேட் வந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இன்னும் சொல்ல முடியாது. நீங்கள் 1 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு எங்களோட இஎம்ஐ ட்ரேடிங் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா 200க்கும் 50க்கும் நடுவில் தான் இருக்குது. ஸோ இந்த இன்விட்டின் கேப் நாங்கள் வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ இது ஒன்று இந்த 50 பிரேக் அவுட் ஆகி மேலே போகணும், இல்லை இந்த 200 பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் எடுத்து கீழே வரணும். ஸோ இந்த ஏரியா வந்து பிரேக் ஆகிற வரைக்கும் வந்து ட்ரேட் வந்து அவாய்ட். ஸோ இதுவும் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. இது ரெண்டும் பிரேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறது. ஸோ அடுத்த பேர் வந்து எங்களோட செஃப். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீக் நான் வந்து இது மேலே இது பிரேக் அவுட் ஆகி போகிறோமான்னு எதிர்பார்த்தேன். ஸோ அதுக்கு பிரேக் அவுட் ஆக முடியலை. ஸோ இங்கே வந்து திரும்ப டவுன் ஆகி அப் ஆகி அழகாக ரீடெஸ்ட் பண்ணி கீழே ஜோனுக்கு வந்துடுச்சு. ஸோ 4 ஹவரில் 200 EMA ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் ஆல்மோஸ்ட் வந்து 8 EMA கேப் வேறு விட்டுருக்கு. ஸோ ஹவவர் மார்க்கெட் வந்து இந்த இடத்த திரும்ப ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இந்த இடத்த ரீச் பண்ணி 4 ஹவர் வந்து 8 EMAக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் திரும்ப இங்கே வரலாம். ஸோ இதிலேருந்து பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் இங்கே போகும். ஸோ இதுவும் வந்து ஒரு டிசிஷன் பாயிண்டில் தான் இருக்குது. ஸோ மண்டே ட்ரேட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து மண்டே வந்து எங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும், வெயிட்டிங் டேயாக இருக்கும். ஸோ மண்டே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னு பார்த்துக்கு அதுக்கப்புறம் அடுத்த 4 டேஸ் வந்து நாங்கள் வந்து எங்களோட ட்ரேடுக்குள்ளே ஜம்ப் ஆகுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரேடை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கரன்சி அனலைஸில் எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். நன்றி, வணக்கம்.